வணக்கம். டிஜிட்டல் ஆர்ட்டோட பேஸ்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். டிஜிட்டல் ஆர்ட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர்ஸில் மெயினாக நீங்கள் என்னென்னலாம் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் செட்டிங்ஸ். ஸோ மேனுவலாக அவங்க என்னென்ன ப்ரஷஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த சாஃப்ட்வேரில் ப்ரீசெட்ஸை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா, அண்ட் நீங்களே அதில் ப்ரஷஸை க்ரியேட் பண்ணியும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் வச்சு உங்களால் ட்ரா பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணணும். ஏன்னா டிஜிட்டல் ஆர்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் வரைகிற ஆப்ஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வரைகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லேயர் அப்படின்ற ஆப்ஷனே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வரைகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எல்லாமே இருக்கிற பெஸ்ட்டு 3 சாஃப்ட்வேர்ஸை தான் நான் உங்களுக்காக இங்கே கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த பெஸ்ட்டு 3 சாஃப்ட்வேர்ஸையும் நான் 3 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ அந்த 3 கேட்டகரிஸ் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அண்ட் மேக். ஸோ விண்டோஸ் அண்ட் மேக்கில் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டு டிஜிட்டல் ஆர்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னா ஃபோட்டோஷாப், coreldraw, paintstorm ஸ்டுடியோ. ஸோ இது மூணுமே விண்டோஸ் அண்ட் மேக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இண்டஸ்ட்ரியிலுமே பார்த்தீங்கன்னா இந்த 3 சாஃப்ட்வேர்ஸை தான் மெயினாக எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் இந்த 3 சாஃப்ட்வேர்லேயுமே நீங்கள் டிஜிட்டல் ஆர்ட் மட்டும் இல்லாமல் இமேஜ் மேனிப்புலேஷன், கலர் கரெக்ஷன், விசிட்டிங் கார்டு, போஸ்டர்ஸ், அந்த மாதிரி கிராஃபிக் டிசைனிங் சைடு எல்லாமே நீங்கள் இந்த 3 சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணியும் பண்ணிக்க முடியும். பட் இந்த 3 சாஃப்ட்வேர்ஸோட மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 சாஃப்ட்வேர்ஸுமே நீங்கள் சர்டன் அமௌண்ட்டை பே பண்ணி வாங்கி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது மூணுமே ஃப்ரீ கிடையாது. ஸோ இந்த 3 சாஃப்ட்வேர்ஸுமே மந்த்லி அப்படி இல்லாட்டி இயர்லி ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் இதோட மைனஸ். இது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ண முடியாது. செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ். சப்போஸ் உங்களால் சர்டன் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி இப்போதைக்கு சாஃப்ட்வேர்ஸ் வாங்க முடியாதுன்னா தென் யூ கேன் கோ ஃபார் திஸ் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இந்த 3 சாஃப்ட்வேர்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டா, ஆட்டோடிஸ்க், மிட் பேண்ட் பெயிண்ட். ஸோ இந்த 3 சாஃப்ட்வேர்ஸுமே டிஜிட்டல் ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதில் இருக்கிற ப்ரஷ் செட்டிங்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் மெயின்லி ஆட்டோடிஸ்க் அண்ட் கிரிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஃபோட்டோஷாப் ஈக்குவலாக இந்த சாஃப்ட்வேர்ஸுமே இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேர்ஸை கூகுள் பண்ணி அங்கேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் ஃபார் மொபைல் ஃபோன்ஸ். ஸோ மொபைல் ஃபோன்ஸ்லேயுமே நீங்கள் டிஜிட்டல் ஆர்ட்டை ஒர்க் பண்ண முடியும். அண்ட் அதுக்கான பெஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோடிஸ்க், ஆர்ட்ஃப்ளோ, இன்ஃபினிட்டி பெயிண்டர். ஸோ இந்த 3 சாஃப்ட்வேர்ஸுமே டிஜிட்டல் ஆர்ட்டை ஃபோனில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இவங்களோட இன்டர்ஃபேஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. நீங்கள் டக்குன்னு ப்ரெஷஸும் கலர்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் ரொம்ப எந்த ஆடுமே இல்லாதனால உங்களுக்கு ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பட் நீங்கள் ஃபோனில் தான் டிஜிட்டல் ஆர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களால் கையில் வரைய முடியாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டைலிஷ் பென் ஒன்று இருக்கணும். ஸோ அது இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வரைகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஸ்டைலிஷ் பென் 75 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இல்லாட்டி உங்ககிட்ட ஆண்ட்ராய்டுக்கு சப்போர்ட் ஆகிற ட்ராயிங் டேப் இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த பெஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் ஃபார் டிஜிட்டல் ஆர்ட். பட் ஒரு விஷயத்தை எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ட்ராயிங் டேப் வாங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் போடுற எஃபெக்டை பொறுத்து மட்டும்தான் உங்களோட அவுட்புட் இருக்கும். ஸோ உங்கள் ட்ராயிங் டேபோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸோ உங்களோட அவுட்புட்டை தீர்மானிக்காது. உங்களோட எஃபெக்ட் மட்டும்தான் உங்களோட அவுட்புட்டை பெஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ நீங்கள் என்கிட்ட ஒரு நல்ல ட்ராயிங் டேப் இல்லை, சிஸ்டம் இல்லை, சாஃப்ட்வேர் இல்லை, இப்படிலாம் எதுவுமே சொல்லாமல் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுலேருந்து டிஜிட்டல் ஆர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் போடுற அந்த எஃபெக்ட் தான் உங்களை பெஸ்ட்டு டிஜிட்டல் ஆர்டிஸ்ட்டாக மாற்றும். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மொபைல் ஃபோனில் எந்த அளவுக்கு டிஜிட்டல் ஆர்ட் ஒர்க் பண்ண முடியும் அண்ட் எவ்வளோ நல்ல அவுட்புட் கொண்டு வர முடியும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. திஸ் இஸ் யாஷிகா.